கண்காணியானவன் அடிமைப்பட்டு போவதற்கு ரெண்டு வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தையே கர்த்தரையே விட்டு ஏதாவது ஒரு பழக்கத்திற்கு அடிமைப்படத்தக்கதாக அடங்கியிருக்கிற ரெண்டு ஆபத்தான வாய்ப்புகள் என்ன? தேவாவினவர் சம்பூர்ணமாய் வெறுக்கிற ஒரு விஷயம் மதுபானத்தை பிரியமாய் குடிக்கிற குடிகாரர்கள். கண்காணி எனக்கு அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடிகாரனா மாறக்கூடாது. கர்த்தர்கிட்ட மாத்திரம் உண்மை இல்லாத ஒரு ஊழியக்காரன் சபையிலையோ விசுவாசத்தையோ சொந்த குடும்பத்துக்கு உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு மதுபான பிரியமுள்ள ஒரு ஊழியக்காரன் இருந்ததே ஆனால் அது மற்றவங்களை எப்படி பாதிக்கும் தெரியுமா? மதுபான பிரியத்தில் இருந்தால் அதுக்கேற்ற ஒரு பை ப்ராடக்ட் வருது. இப்போ தன் மனைவியோடு கூட கண்காணியானவன் எப்படி நடக்குது? தேவ ஆவியானவர் வெறும் சபையில கர்த்தராகிய பிதாவை தொழுது கொள்வதற்கு மாத்திரம் உதவி செய்கிறவர் இல்லை. தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்குள் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ಕರ್ತುடைய ಮಹಿಮೆಗಾಗಿ ಅಡಿಯನ್ 3 ಭಾಷೆಯಲ್ಲಿ ವಾಸಿக்கிறேன். ಸಭಾಧ್ಯಕ್ಷನ ಉದ್ಯೋಗವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದಿರುವವನು ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆಂಬ ಮಾತು ನಂಬತಕ್ಕದಾಗಿದೆ. ಸಭಾಧ್ಯಕ್ಷನು ದೋಷಾರೋಪಣೆ ಇಲ್ಲದವನು, ಏಕಪತ್ನಿ ಉಳ್ಳವನು, ಮದ್ಯಾಸಕ್ತಿ ಇಲ್ಲದವನು, ಜಿತೇಂದ್ರಿಯನು, ಮಾನಸ್ಥನು, ಅತಿಥಿ ಸತ್ಕಾರ ಮಾಡುವವನು, ಬೋಧಿಸುವುದರಲ್ಲಿ ಪ್ರವೀಣನೂ ಆಗಿರಬೇಕು. ಅವನು ಕುಡಿದ ಜಗಳವಾಡುವವನು, ಒಡೆದಾಡುವವನು ಆಗಿರಬಾರದು. ಸಾತ್ವಿಕನು, ಕುತರ್ಕ ಮಾಡದವನು, ದ್ರವ್ಯಾಶ ಇಲ್ಲದವನು ಆಗಿರಬೇಕು. ಪೂರ್ಣ ಗೌರವದಿಂದ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಅಧೀನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಸ್ವಂತ ಮನೆಯವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಆಳುವವನಾಗಿರಬೇಕು. ಸ್ವಂತ ಮನೆಯವರನ್ನು ಆಳುವುದಕ್ಕೆ ತಿಳಿಯದವನು ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಹೇಗೆ ಪರಾಮರಿಸುವನು? ಅವನು ಹೊಸದಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿದವನಾಗಿರಬಾರದು. ಅಂಥವನಾದರೆ ಒಪ್ಪಿಕೊಂಡು ಸೈತಾನನಿಗೆ ಪ್ರಾಪ್ತವಾದ ಶಿಕ್ಷಾವಿಧಿಗೆ ಒಳಗಾದನು. ಇದಲ್ಲದೆ ಅವನು ಹೊರಗನವರಿಂದ ಒಳ್ಳೆಯನೆನಿಸಿಕೊಂಡಿರಬೇಕು. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಿಂದೆಗೆ ಗುರಿಯಾಗುವನು ಮತ್ತು ಸೈತಾನನ ಹುರುಳಿನೊಳಗೆ ಸಿಕ್ಕಿಬಿದ್ದಾನು. It is a trustworthy statement if any man aspires to the office of overseer, if it is a fine work he desires to do. An overseer then must be above reproach, the husband of one wife, temperate, prudent, respectable, hospitable, able to teach, not addicted to wine or pugnacious, but gentle, peaceable, free from the love of money. He must be one who manages his own household well, keeping his children under control with all dignity. But if a man does not know how to manage his own household, how will he take care of the church of God? And not a new convert, so that he will not become conceited and fall into the condemnation incurred by the devil. And he must have a good reputation with those outside the church, so that he will not fall into reproach and the snare of the devil. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியை உடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும், அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல், பெருமை உள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறமானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். The overseer who has the gift of teaching mustn't be enslaved by anything. போதன சமர்த்தனம், போதிக்கிற சாமர்த்தியம் உள்ள, போதிக்கிற வரம் பெற்ற ஒரு கண்காணியானவன் எந்த பொருளுக்கும் எந்த நபருக்கும் அடிமைப்பட்டு போகக்கூடாது. ஒரு கண்காணியானவன் ஏதாவது பொருளுக்கோ ஏதாவது நபருக்கோ அல்லது ஏதாவது பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டதே ஆனால் அவர் கண்காணி ஊழியத்திற்கு தகுதி இல்லாதவர். வசனம் 2ல சபைக்கு முன்பதாக ஒரு கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்கள் மத்தியிலே கடந்த 3 வாரங்களாக போதித்துக் கொண்டு வந்தேன் கர்த்தருடைய கிருபையில். வசனம் 3ல நாம் பார்க்க போற விஷயமே கண்காணியானவன் தன்னுடைய கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்க வேண்டும்.
ரொம்ப அற்புதமான வசனம். வசனம் 3. வசனம் 3ல சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான காரியங்களை இன்றைக்கு என்னால முழுக்க சொல்லி முடிக்க முடியாது. மாறாக வசனம் 2ல அடைந்திருக்கிற காரியங்களை இந்த உபதேசத்திலும் வரப்போகிற நாட்கிழமை நடக்க போகிற ஆராதனையிலும் நாம் இந்த வசனம் 3ஐ நாம் பார்க்க இருக்கிறோம். கண்காணியானவன் அடிமைப்பட்டு போவதற்கு 2 வாய்ப்புகள் உண்டு. There are 2 chances that an overseer can become slave. அந்த 2 வாய்ப்புகளை வசனம் 3ல ரொம்ப அற்புதமானமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு மகா சத்தியம் விசுவாசிகளுக்கு திருசபைக்கு ரொம்ப நன்றாய் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனால் வசனம் 3 முழுக்க தேவனுக்கும் ஊழியக்காரனுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு அது. ஆக்சுவலி இன்றைக்கு அதை விளக்கி சொல்லும் பொழுது உங்களுக்கு நன்றாய் புரிய வாய்ப்பு உண்டு. என்ன அந்த 2 வாய்ப்புகள்? ஒரு ஊழியக்காரன் அடிமைப்பட்டு போகத்தக்கதாக, ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தையே கர்த்தரையே விட்டு ஏதாவது ஒரு பழக்கத்திற்கு அடிமைப்படத்தக்கதாக அடங்கியிருக்கிற 2 ஆபத்தான வாய்ப்புகள் என்ன என்பதன் கேள்விக்கு பதில் ஒரு வசனம் 3 வாசிக்கிறேன். அவன் மதுபான பிரியனும், first one, not addicted to wine. இரண்டாவது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமா இராமல், free from the love of money. இந்த 2 ஆபத்தான பழக்கத்திற்கு ஒரு ஊழியக்காரன் ரொம்ப சீக்கிரமாய் அடிமைப்பட வாய்ப்பு உண்டு. ஒன்னாவது மதுபான பழக்கம், 2வது பண ஆசை என்று வசனம் 3ல சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2த்துக்கும் ஏதாவது ஒண்ணுல ஊழியக்காரன் ரொம்ப சீக்கிரமாய் தன்னை அடிமைப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு நான் பார்க்க போறது மதுபான பிரியம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை தான். அவன் மதுபான பிரியனும், அதாவது ஒரு ஊழியக்காரன் மதுபான பிரியனும், மதுபானத்தை நேசிக்கிறவனாக, பிரியப்படுகிறவனாக, இச்சிக்கிறவனாக இருக்கக்கூடாது. பணத்தை எப்படி இச்சிக்கிறார்களோ அதே போல ஆட்கள் மதுபானத்தையும் ரொம்ப அத்தியதிகமாக இச்சிக்கிறார்கள். இன்றைக்கு அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தர் தேவனில் சொல்ல விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் திராட்சரசத்தை பற்றி பேசும்பொழுது தீமோத்திக்கு சொன்ன வார்த்தை, நீ கொஞ்சம் தண்ணீரை மாத்திரமல்ல திராட்சரசத்தையும் எடுத்துக்கொள் என்ற இடத்துல சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியை பார்க்கும் பொழுது அப்போ எதற்காக தீமோத்தியுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் திராட்சரசத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறார் என்பதனை கேள்வி உங்களுக்குள்ள எழும்பலாம். அது நம்ம அங்கே போகும்போது பார்க்கலாம் எந்த அர்த்தத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தியுக்கு அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்று. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு கண்காணி, தீமோத்தி ஒரு கண்காணி தான். மதுபான பிரியனை இருக்கக்கூடாது என்று தேவாவினால் ஏவப்பட்டு கட்டளையிட்டு பவுல் தீமோத்திக்கு பேசும் பொழுது நீ கொஞ்சம் மதுபானத்தை அல்லது திராட்சரசத்தை எடுத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். வசனம் அதே 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரத்தில். அப்படி எதிர்ப்புதிரா இருக்கிறது. அது கர்த்தர் உதவியில் நாம் 5ஆம் அதிகாரத்தில் போகும் பொழுது அந்த ஒரு விஷயத்தை நாம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆல்ரைட், 3 இன்னொரு வாசிக்கிறேன், கொஞ்சம் நன்றாக கவனியுங்கள். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமா இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் மன ஆசை இல்லாதவனுமாய் இருந்து, வசனம் 4 வரப்போகிற வாரங்களில் நாம் பார்க்கலாம். நாட் addicted to wine. This addiction or this enslavement, the Holy Spirit disapproves. இந்த ஒரு மதுபானத்திற்கடுத்த பிரியம் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அனுமதிக்கிறது கிடையாது. நம் முதலாவது தேவனுக்கு இந்த மதுபானம் எப்படி இடரலா இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். பிறகு வசனம் 2க்கும் 3க்கும் நடுவுல எதற்காக மதுபானம் இடரலா இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 நீங்கள் வாசிக்கும் பொழுது, do not be drunk, which is dissipation, but be filled with the Holy Spirit. மதுபான பிரியராயிராமல் பரிசுத்தமுள்ள ஆவியினால் நிறைந்திருங்கள். எங்கெல்லாம்
மதுபானம் வருகிறதோ அந்த இடத்துல பரிசுத்தமுள்ள ஆவியானவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அது உபதேசம். அது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விசுவாசிக்கும் கட்டளையிடப்பட்ட உபதேசம். அது எந்த விசுவாசியும் மதுபான பிரியரா இருக்கக்கூடாது. லூக்கா 1ஆம் அதிகாரத்துல யோவானுடைய பிறப்பு குறித்து கப்ரியேல் தூதன் அவங்க அப்பா சக்கரின் இடத்துல பேசும் பொழுது, அவர் தன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தேவாவினால் நிறைந்திருப்பார் என்று சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, மாறாக அவர் மதுவையும் திராட்சரசத்தையும் குடியார். யோவான் ஸ்நானன் பழைய ஏற்பாட்டுடைய கடைசி பிரதானமான உயர்ந்த தீர்க்கதரிசியான அந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் வயிற்றிலிருந்தே அவர் தேவாவினால் நிறைந்தது மாத்திரமல்ல, மதுபானத்தையும் திராட்சரசத்தையும் குடிக்க மாட்டார். அங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் தேவாவியானவர் மதுபானம் ரெண்டும் சேர்ந்து வரும். மதுபானம் இருக்கிற இடத்துல பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இருக்க மாட்டார், பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இருக்கிற இடத்துல மதுபானம் இருக்காது. Jews who didn't understand the Holy Spirit, they replaced wine with the understanding of the Holy Spirit. பரிசுத்தமுள்ள ஆவியானவருடைய செயலை கண்டு ஆவியானவரை பற்றி தெரியாத யூதர்கள் ஆவியானவருடைய பெயரை சொல்லாமல் மதுபானம் அல்லது மது குடித்தவர்கள் என்று குற்றஞ்சாட்டின சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். அது ஒரு 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவராகிய இயேசுநாதர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வசனம் 19 யோவான் குடியாதவரும் குசியாதவருமாய் வந்தார். அவரை பார்த்து நீங்கள் பிசாசு பிடித்தவன் என்று சொன்னீர்கள். மனுஷகுமாரன் புசிக்கிறவரும் குடிக்கிறவருமாய் வந்தார். அவரை பார்த்து மதுபானம் குடிக்கிற ஒரு குடிகார் என்று குற்றஞ்சாட்டுகிறீர்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசுநாதர் வாயிலிருந்து பொறுப்பட்டு வந்தது எல்லாமே தேவாவினால் நிறைந்து வந்த வார்த்தைகள். அப்படி தேவாவியனோட நிறைவினால் வந்த வார்த்தைகளை தேவாவியனர் பற்றி அறிவில்லாத யூதர்கள் சாட்டின குற்றஞ்சாட்டுதல் என்ன? குடிகார, பீபர். அதன் பிறகு அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்தமுள்ள ஆவியின் நிறைவினாலே பற்பல மொழி பாஷைகளை அங்கிருந்த ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து கூடி வந்திருந்த யூதர்களுடைய அவங்களுடைய குடியிருப்புல இருந்த பாஷைகளை பற்பல பாஷைகளால அப்போஸ்தலர்கள் பேசி தேவனை மகிமைப்படுத்தினதை, அவர்கள் தேவாவினால் நிறைந்து பேசின பாடல்கள், அது கர்த்தரை உயர்த்தி அவருடைய பலத்த செய்கைகளை ஆதியாமத்திலிருந்து பிடித்து கர்த்தர் செய்த பலத்த செய்கைகள், அவருடைய சிருஷ்டிப்பை எல்லாம் எண்ணி பார்த்த தேவனை அவங்களுடைய பாஷையை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த யூதர்கள் இவங்களை குற்றஞ்சாட்டி இவர்களை பரிகாசம் பண்ணினது என்ன? இவர்கள் புதிய திராட்சரசத்தை குடித்து மது ஏறி இருக்கிறது, போதல் இருக்கிறார்கள் என்று குற்றஞ்சாட்டினார்கள். அப்படி பரிசுத்தமுள்ள ஆவியானவரை அறிவில்லாதவர்கள் பரிசுத்தமுள்ள ஆவியினால் நிறைந்து ஏதாவது நல்ல காரியங்களை செய்யும் பொழுது, வெளிப்பாடுகளை கொடுக்கும் பொழுது, ஆவியானோட அறிவில்லாத பரிகாசக்காரர் அது குடிபோதல செய்கிறதாக சொல்லுவார்கள். ஆனால் குடிகாரனுக்கிட்ட பரிசுத்தமுள்ள ஆவியானவர் கிட்ட கூட நெருங்க மாட்டார். அன்னாள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய உதடுகளை அசைத்துக் கொண்டிருந்தான். 1ஆம் அதிகாரம் சாமுவேல்ல ஏலி அண்ணாலை பார்த்து ஏதோ குடிச்சிட்டு போதல வந்து இங்க பெனாத்தின்கிறதாக தவறாக எண்ணிக்கொண்டார். எண்ணிட்டு உன்னோட மதுவிலிருந்து நீ விலகி வா, எவ்வளவு நேரத்தா குடி போதிலே இருப்பேன் என்று அண்ணாலை குற்றஞ்சாட்டினான். ஏலி அவரது பெரிய ஆசாரியர், அவர் கொஞ்சம் பகுத்தறிகிற அறிவு இல்லை அந்த இடத்துல அவருக்கு. இந்த ஒரு மதுபான பிரியம், மதுபானத்திற்கு அடிமைப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு உண்டார பாதிப்பை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருக்கு உண்டார முதல் பாதிப்பு அவருக்கும் சத்தியமுள்ள ஆவியினருக்கும் தான். அதே மாதிரிதான் பண ஆசை. அது நான் அடுத்த வாரம் உங்களோட மத்தியிலே பேச விரும்ப நேரம் இருக்காது எனக்கு அது தொடுவதற்கு. ஒன் மோர் டைம். 3ஆம் வசனம் 3. அவன் மதுபான பிரியனும் not addicted to wine. ரொம்ப அருமையான கிரேக்க வார்த்தை போடப்பட்டிருக்குது. மே பராய்னோஸ், மே not, para beside, oinos
wine. புரிஞ்சுதான் ஆங்கிலத்தை சொன்னது? மே பாராய்னாஸ் என்பதான கிரேக்க வார்த்தை. அதோட அர்த்தம் உங்களுக்கு சொன்னா தான் உங்களுக்கு வசனம் 2க்கும் 3க்கு இருக்கிற சம்பந்தம் உங்களுக்கு தெரியும். எப்போதும் வேத வாக்கியம் அங்கங்க இருக்கிற காரியங்களை பேசி புரியாத, சம்பந்தம் படாத, மேல சொல்லப்பட்டதும் கீழே சொல்லப்பட்டதுக்கும் சம்பந்தப்படாத விஷயங்களை வேத வாக்கியம் பேசாது. எப்போதும் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஊழியக்காரன் ஊழியம் செய்து வேலை செய்து சபைக்கு போதிக்கணும். அது ஏதோ வேத வாக்கியம் போதிக்கிறது கிடையாது. 3ல எத்த உடனே வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு நினைக்க கூடாது. 3 பத்தி வசனம் 3 பேசணும்னாக்கா 2ல பேசின விஷயத்துக்கும் 3க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குதுன்னு அர்த்தம். திருப்ப 4ல எதை பேசுறாருனாக்கா 5க்கும் 4க்கு ஏதோ சம்பந்தம் இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்றது தான் அந்த இடத்துல அடங்கியிருக்கிற பெரிய மகா ரகசியம். அது காலையில் ஆராதனையிலே ஆண்டவராகிய இயேசு அவருடைய ஜெபத்தை பத்தி பேசும் பொழுது என்னுடைய முக்கியமான கண்காணியோடைய வேலை, முக்கியமாக நான் கண்காணித்து ஆழமை பார்க்க விரும்பின காரியமே என்ன சம்பந்தம் இருக்கிறது? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதற்கும் ராஜ்யத்திற்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? 2க்கும் 3க்கு இருக்கிற சம்பந்தம் என்ன? அந்த சம்பந்தத்தை சொல்வதற்கு முந்தி மதுபான பிரியமுள்ள ஒரு கண்காணி மதுபானத்தில் மூழ்கி இருந்தால் சத்தியமுள்ள வேதாமதி தேவனுக்கும் அந்த கண்காணிக்கும் உண்டாகிற பிரச்சனைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு முதலாவது காண்பிக்க விரும்புகிறேன். First of all, மே பாரானாய்ஸ் என்பதான கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் மேன்ற வார்த்தைக்கு வேண்டாம், மதுபான பிரியனா இருக்கக்கூடாது. கூடாதுன்ற வார்த்தை மேனாக்கா நாட், வேண்டாம். மதுபான பிரியம் என்பதான வார்த்தை பிரியம் ரொம்ப அருமையான வார்த்தை தமிழ்ல. மதுபானம் பிரியம். பாரான்ற வார்த்தை பிசைடு. ஆயினாஸ் என்ற வார்த்தை வைன். பிசைடு வைன். பக்கத்துல வைனை வச்சுக்க கூடாது எப்பவுமே. அந்த வார்த்தையோட லிட்டரல் டிரான்ஸ்லேஷன், டோன்ட் கீப் வைன் பிசைட் யூ. பாரான்ற வார்த்தைக்கு பக்கத்துல கூட வச்சுக்க கூடாது, எப்பவுமே கூட வைனை வச்சுக்க கூடாதுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் அது. பிரியமா அதை கூட வச்சுக்காதுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் அது. எப்போ ஒரு கண்காணி ஜனங்களுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக வேதத்தை கையில் எடுத்து பிரசங்க பண்ற ஒரு கண்காணி, வேதத்தை கையாளுகிற ஒரு கண்காணி மதுபானத்தை பிரியப்பட்டு மதுபானத்தில் மூழ்கினவனா இருந்தால், முதலாவது அந்த மனுஷனிடத்தில் தேவாவியானவர் பேச மாட்டார். He can't be filled with the Holy Spirit. தேவாவினால் அந்த ஊழியக்காரன் நிரம்பியிருக்க வாய்ப்பில்லை. தேவாவினவர் சம்பூர்ணமாய் வெறுக்கிற ஒரு விஷயம் மதுபானத்தை பிரியமாய் குடிக்கிற குடிக்காரர்கள். தேவாவினால் நிறையப்படாத ஒரு குடிகார மதுபான பிரியமுள்ள ஒரு கண்காணிக்கு சத்தியமும் வெளிப்படாது. அதனால மதுபான பிரியம் உள்ளவன் போதக சமர்த்தனா இருக்க வாய்ப்பில்லை. வசனம் 2ல சொல்லப்பட்ட மேல் வார்த்தை என்ன? போதக சமர்த்தனா இருக்க வேண்டும். சொல்லி முடிஞ்சோன்னு என்ன? மதுபான பிரியனா இருக்கக்கூடாது. மதுபான பிரியனாய் ஒருவன் இருந்ததே ஆனால் அவனால வேதத்தை கையாள முடியாது. காரணம், சத்தியமுள்ள ஆவியானவர் அவனை நிரம்ப விரும்ப மாட்டார், அவனை கண்ட்ரோல் செய்ய விரும்ப மாட்டார், அவனை ஆளுகை செய்ய விரும்ப மாட்டார், அவனை மேற்கொள்ள விரும்ப மாட்டார், அவரை நடத்த விரும்ப மாட்டார். விசுவாசிகளும் அவ்வளவுதான். ஒரு கண்காணி மாத்திரம் அல்ல, கண்காணிக்கு மண்டில வேதம் ஏறவே ஏறாது, ஏற வாய்ப்பே இல்லை. ஆகையால் தான் கண்காணி எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குடிகாரனா மாறக்கூடாது. ஆனா கண்காணி குடிச்சாலும் அது தனிமையா குடிப்பார்கள். அது அவருக்கும் தேவனுக்கும் இருக்கிற பிரச்சனை. தேவாவினால் ஒரு கண்காணி தேவாவினவர் ஒரு கண்காணியை நிரம்பியிருக்க விரும்பாமதே போனதே ஆனால் அந்த கண்காணி வேதத்தை கையாள வாய்ப்பில்லை. சபைக்கு அந்த கண்காணி சத்தியமே வராது வாயில. அதனால ஒரு கண்காணி இருக்கிற 2 ஆபத்தான அடிமைத்தனம், 1 மதுபானம், 2வது பணாசை. பணாசை குறித்து அடுத்த வாரம் தான் இருக்குது. ஊழியக்காரன் சபையில பணத்தை பத்தி பேசலாமா வேண்டாமா?
தவறாது. முதலாவது, தேவாவியானவர் குடி போதையிலே விருப்பம் கொள்ளுகிற ஒரு கண்காணி உள்ளத்திலே நிறைவாய் வாசம் பண்ண விரும்ப மாட்டார். தேவாவியானவர் ஒரு கண்காணிக்குள்ளாக நிறைவாய் வாழ்ந்து அவனை ஆண்டு கொண்டு அவனை நடத்துவதற்கு விரும்பாத பட்சத்தில் அந்த கண்காணி என்னத்தான் தலைகளை நில்லி கால் மேல நில்லி வேதத்தை வாசிச்சாலும் அதை மனப்பாடம் பண்ணி கொண்டாலும் அது அவனுக்கு பிரயோஜனமேவா இருக்காது. அது அவனுக்கு பிரயோஜனப்பட வாய்ப்பில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பேசும்னு சொல்ற வார்த்தையை நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த இடத்துல தேவ ஆவியானவர் இருதயத்தில் பேசுற ஜீவ வார்த்தைக்கும் பழைய ஏற்பாட்டுல கற்களில் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தையும் விருப்பிச்சு பேசுவாரு. கற்களில் எழுதப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் நம்மை கொல்லும். ஆனால் சத்தியமுள்ள ஆவியானவர் ஜீவ வார்த்தையை கொண்டு நம்முடைய இதயத்தில் பேசும் பொழுது, ஆண்டவராகிய பரிசுத்தமுள்ள ஆவியானவர் பேசும் பொழுது ஜீவன் உண்டாகும். உங்களுக்குள்ள ஜீவன் நிறைவா இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமுள்ள ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். Be filled with the Holy Spirit. அவர் நிரம்புவதற்கு தடை என்ன? மதுபானம், பிரியமா இருக்கக்கூடாது. எந்த போதை பொருளுக்கு அடிமைப்படக்கூடாது. சில பேர் செயின் ஸ்மோக்கர் ஆகுறாங்க. நாட் ஒன்லி வைன் பட் பான் டூ. சில பேர் பான் போடுவாங்க. அதெல்லாம் தேவாவியானவர் வசிப்பதற்கு தடையான ஒரு காரியங்கள். உலகத்தான் செய்யலாம், பரவாயில்ல. கர்த்தரோட பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது, தெரியுமா? விசுவாசிகள் இந்த பப்புக்கெல்லாம் போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்புல நடுகிறதுக்கும் திருச்சபையில் நடுகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத அளவுக்கு அவன் குடிச்சிட்டாரான் இவன் குடிச்சிட்டாரான் என்னன்னு தெரியல, ஆனா நடனம் ஒரே மாதிரி இருக்கும். பரிசுத்தமுள்ள ஆவியானவரை துக்கப்படுத்த வேண்டாம், அவரை அவித்து போட வேண்டாம். அவர் நமக்குள் நிறைவாய் இருந்து மகிமையின் இயேசுநாதனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்முடைய உள்ளான மனுஷனை செதுக்கி உருவாக்க விரும்புகிறார். எப்போ நாம் கிறிஸ்துவை போல நடக்க விரும்புகிறோமோ அப்போதான் பிதாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிமை புகழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே அதுதான். எதுக்காக பூமியில் இருக்கிறோம் அதனை கேள்விக்கு பதில், கிறிஸ்துவை போல நான் ஆக வேண்டும். முன்னானதை நோக்கி ஓடுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எத்த சொல்றாரு? To become like Jesus, the resurrected one. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை எனக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எங்க ஓடிங்கிற பவுல், இயேசுநாதர் போல நான் ஆக வேண்டும். அதற்கு சத்தியமுள்ள ஆவியானவர் தவிர வேற வாய்ப்பில்லை. இதை நாம் மனதில் கொஞ்சம் தெளிவாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகியால் லேடிஸும் சில பேர் குடிய ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு மதுபானம் ஒரு ரொம்ப சோஷியல், அது ஒரு நம்முடைய சமுதாயத்தில் நம்மளோட கூட வாழ்கிற ஒரு பொருளாகி போச்சு. அதான் அந்த மீனிங். அதான், don't keep wine beside you. உன்னோட கூட மதுபானத்தை கூட வச்சுக்காத. 3ஆம் அதிகாரம் வசனம் 3. அவன் மதுபான பிரியனும். வசனம் 3யும் வசனம் 2யும் இப்ப நான் உங்களுக்கு சம்பந்தப்படுத்தி காட்ட ரொம்ப விரும்புகிறேன். அவன் மதுபான பிரியனும். வசனம் 2. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும். கர்த்தர் கண்காணியோடு கூட இருக்கத்தக்கதாக கொடுத்தது யாரை? ஒரே ஸ்திரியை. ஆனா வசனம் 3ல அந்த ஒரே ஸ்திரீ இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கக்கூடாது? பாராயனோஸ். Don't keep wine beside you. உன்னுடைய பக்கத்துல மதுபானத்தை வைக்க வேண்டாம். பக்கத்துல யார் இருக்கணும்? உனக்கு தேவனால் அருளப்பட்ட ஒரே மனைவி. பரிசுத்தமுள்ள ஆவியானவருக்கு முதலாவது பிடிக்காத காரியம். 2வது, மதுபான பிரியமுள்ள ஒரு ஊழியக்காரன் அவன் மனைவிக்கும் அவன் குடும்பத்துக்கும் பிறகு திருசபைக்கு உண்டான பிரச்சனை. கர்த்தர்கிட்ட மாத்திரம் உண்மை இல்லாத ஒரு ஊழியக்காரன் சபையிலையோ விசுவாசிகிட்டயோ சொந்த குடும்பத்துக்கு உண்மையா இருக்க வாய்ப்பு. என் புருஷனுக்கு உண்மையே இல்லை என்று நீங்கள் குற்றஞ்சாட்டுவதற்கு முந்தி முதலாவது கேட்க வேண்டிய கேள்வி, கர்த்தருக்கு உண்மையாகிறாரா? என் புருஷன் கர்த்தருக்கு உண்மையாகிறாரா? அப்ப நீங்க சந்தேகமே படாதீங்க. அவர் எங்க போயிட்டாலும் சந்தேகப்படாதீங்க. இல்ல குஷ்டு வந்திருப்பாரா? எப்படி சொல்றீங்க? கர்த்தருக்கு பயப்படுறாரா? கர்த்தருக்கு பயப்படுறாரு. சந்தேகமே வேண்டாம். அவர் எங்க போயிட்டு எங்க இருந்து வந்தாலும் நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய கட்டாயம் இல்லை. ஒரு ஊழியக்காரன் கர்த்தருக்கு பயப்படுகிறது, ஆனால் அவன் எங்க போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேள்வி, கர்த்தருக்கு பயப்படுறாரா?
கர்த்தருக்கு முன்பதாக ஜாக்கிரதை விரும்புகிறாரா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மதுபானம் இருக்க வேண்டிய இடத்திலே கர்த்தர் ஒரே ஸ்திரியை கொடுத்திருக்கிறார். ஸ்திரீ இருக்கணும் அந்த இடத்துல. கர்த்தர் கொடுத்த ஸ்திரீ இருக்க வேண்டிய இடத்துல மதுபானத்தை வைக்க கூடாது. ஒரே ஸ்திரீயை, தேவனால் அருளப்பட்ட ஒரு ஸ்திரீ கண்காணிக்கு இருக்கும் பொழுது அந்த ஒரே ஸ்திரீ நிமித்தமாய் வருகிற பை ப்ராடக்ட்ஸை பத்தி நான் உங்களுக்கு கடந்த 3-4 வாரமா சொல்லி முடித்தேன். அதே போல மதுபான பிரியம் இருந்தால் அந்த மதுபான பிரியத்திலும் சில பை ப்ராடக்ட்ஸ் வருது. நான் மதுபானன்ற ஒண்ணு அது பழைய காலத்து அந்த பிராந்தி பேபி அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. இப்ப இருக்கிற மாடர்ன் எல்லாருக்கும் எல்லாமே தான். எல்லா மதுபானம் உங்களை மதுக்குள்ளாக நடத்தி உங்களை மயக்கத்திற்குள்ளாக கொண்டு போகிறது. எதுவா இருந்தாலும் சரி. ஈவன் வாட்சிங் போனோகிராஃபி itself also is a seduction. அது ஒரு விதமான மயக்கம். நம்மை மயக்குகிற எந்த காரியத்திலும் நம்மளோட மயங்கி போவதற்கு இடம் கொடுக்க கூடாது. அதெல்லாம் போல மயக்கிற ஒரு காரியம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை பேசும்போது தான் சொல்லியிருக்கிறேன். Be intoxicated with the young wife. உனக்கு கொடுத்த இள வயதுள்ள மனைவியோடு கூட நீ விஷம் நிறைந்தவனாய் மயக்கம் உள்ளவனாயிரு. எதற்காக பரஸ்திரியுடைய மார்பை தடவி கொள்கிறாய்? என்ன பை ப்ராடக்ட் தெரியுமா? ஒரே மனைவி உடைய கண்காணிக்கு கொடுக்கப்பட்ட பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வசனம் 2ல சொல்லப்பட்டுக்குது. என்னது? ஒரே மனைவி உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், அதுக்கப்புறம் கர்த்தர் வரத்தை கொடுக்கிறார். என்ன அது? போதக சமர்த்தனுமாய் வரம். அது அதே மாதிரி நாம் ஏதாவது மதுபான பிரியத்தில் இருந்தால் அதுக்கேற்ற ஒரு பை ப்ராடக்ட் வருது. அதுதான் நான் சொல்லி முடிக்க போகிறேன். அது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சபைக்கும் ரொம்ப ஆபத்து. அதனால ஊழியக்காரர் ஒரு ஊழியக்காரனா இருக்கக்கூடாது. எந்த சபைக்கும் ஊழியக்காரன் குடிகாரனா இருக்கக்கூடாது. வெறும் குடிகாரம் மாத்திரமல்ல, ஊழியக்காரை எத்தையும் பார்த்து மயங்கி இருக்கக்கூடாது. உங்களை மயக்கிற எந்த ஒரு காட்சிக்கும் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அது காட்சியா இருக்கலாம், புகையா இருக்கலாம், பொருளா இருக்கலாம். உங்க மனதை மயக்கிற ஆண்டவர் இயேசுநாதர் விதையை பற்றி காலாரத்தில் பேசினேன். அந்த வசனங்களை தொடலை. 8ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷத்தில் பேசுகிற வார்த்தை, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. அதை பற்றி இயேசுநாதர் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது, இப்பிரபஞ்சத்தின் கவலையும், அடுத்த வார்த்தை இப்பிரபஞ்சத்தின் மயக்கம் அல்லது இன்பங்கள் நிமித்தமாய் அந்த வார்த்தை இருதயத்தில் செயல்படாமல் போகிறதாக இயேசுநாதர் சொல்றார். அந்த இன்பங்களுக்கு நீ எப்போ காது கொடுக்குறோமோ தேவ ஆவியானவர் become absent. பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அந்த இடத்துல செயல்படாமல் இருப்பார். மயக்கத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. ஆனா நீங்க தேவாவினால் நிறைந்து பாருங்க, அது வேற விதமான பருத்துக்குரிய மயக்கம். அது தேவாவினால் நீங்கள் நிறைந்திருக்கலானால் சங்கீதத்தினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் பாடி இருதயத்தில் தெய்வ பயத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அந்த அற்புதமான கனிகள், அந்த பை ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அருமையா வரும். அது பேசி 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதான் இப்ப நான் போக விரும்பவில்லை. ஒரு மதுபான பிரியமுள்ள ஒரு ஊழியக்காரன் இருந்ததே ஆனால் அது மற்றவங்களை எப்படி பாதிக்கும் தெரியுமா? 3 அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும். அதை புடிச்சுக்கோங்க, நம்மளுக்கு ரொம்ப லோக்கலா போட்டாங்க தமிழ்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதுபான பிரியனும், not addicted to wine, not pugnacious. Wow, superb. Pugnacious. Plectes என்பதான வார்த்தையின் அர்த்தம் அது. இந்த அடிக்கிறவன் எதுடைய பை ப்ராடக்ட்? மதுபான பிரியம் உள்ளவன். உங்களுக்கு எனக்கும் இந்த குடிகாரங்களை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது. நம்ம வீட்டிலே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க, நம்ம வீட்டு தெருவில் இருப்பாங்க, குடிச்சிட்டு அங்கங்கே ஒழுதுருப்பாங்க. அதுலேருந்து வருகிற 2 பிரச்சனை நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 பிரச்சனை. குடிகாரம் உள்ள ஊழியக்காரன் இருந்ததே ஆனால் அவனுடைய அந்த குடித்தனத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய
அடுத்த விளைவு என்னவென்றால் அடிக்கிறவர். பொதுவாக அடிக்குவார், குடிகாரன் ஊழியக்காரன் அடிக்கிறவன். அந்த குடியிலேருந்து வருகிற பை ப்ராடக்ட் அது. யார் அடிக்குவா? அப்படி அதான் சான்ஸ். மனைவி போட்டு போத்துறதுக்கு அது தெரியுமோ? மதுபான பிரியம் உள்ளவன் அடிக்குவான், அடியும் வாங்குவான். அடி எழும்புற நேரமே வந்து மதுபானத்துடைய ஒரு விளைவு தான், அதோட பை ப்ராடக்ட் அது. சபைக்கு அவன் ஒரே மனைவியை நிச்சயமாய் அடிக்க வாய்ப்புண்டு. 3:2 ஒரே மனைவியை. கர்த்தர் ஒரே மனைவியை கொடுத்திருந்த அருமையான அந்த பலாபலன்கள் வரத்தக்கதாக கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஆனால் வசன 3 நீங்கள் பார்க்கும் பொழுது குடிக்காரன் அவனுடைய அடுத்த பை ப்ராடக்ட் என்னவென்றால் அடிப்பதற்கு கை ஓங்குவான். அடிக்கிறவன் குடிகாரன் அந்த வெளியில குத்துறது வந்து பயங்கரமான பவுண்டுங்க. அது குத்துனானாக்கா ரொம்ப ஃபோர்ஸ் இருக்கும். அதுல உயிர் கூட சில நேரத்துல போயிடும். குடிச்சிட்டு அடிச்சாங்கனாக்கா. அதனால கண்காணியானவன் குடிகாரனா இருந்தால் அந்த குடிகாரம் உள்ள கண்காணி நிச்சயமாய் அடிப்பான். மனைவி மாத்திரமல்ல, வசனால சொல்லப்படுற சொந்த பிள்ளைகளையும். குடிகாரர் இருக்கிற வீட்டில் சண்டை இல்லாத நாள் இருக்கவே வாய்ப்பில்லை. எப்போ பாரு சண்டை. எங்கெல்லாம் குடி மது இருக்கிறதோ அந்த இடத்துல பயங்கரமான யுத்தங்கள், சண்டைகள் அதிகமாக எழும்பும். அப்போ தன் மனைவியோடு கூட கண்காணியானவன் எப்படி நடந்துக்கணும்? எனக்கு 2 அது சொல்லப்படவே இல்லை. மனைவி கூட கண்காணியானவன் எப்படி இருக்கணும்ட்டு. மனைவி அடிப்பான், பிள்ளைகளை அடிப்பான், சபையில் அடிக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தாலும் அவருக்கு டிசைன் பண்ற பகுத்தறிகிற அறிவு அவர் மைண்ட்ல இருந்து போயிடும். ஏன்னா பகுத்தறிகிற அந்த ஒரு டிசைன்மெண்ட் வந்து பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தர ஒரு நல்ல அற்புதமான வரம். அது ஊழியக்காரன் கண்காணிக்கு அந்த பகுத்தறிகிற அறிவு அவரை விட்டு ரொம்ப சுலபமாய் எவேட் ஆயிடும், பறந்து போயிடும். அந்த மாதிரி ஆளுக்கு தெய்வ ஞானம் அருளப்படாது. குடிபோதையில் இருக்கிற நபருக்கு எந்த சூழ்நிலையிலும் இந்த டேப்லெட்டை போட்டுக்கிறது, தூக்கம் வரலன்ட்டு அத்தையத்தை போடுறது, அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போகக்கூடாது. அன்லஸ் வைத்தியர்கள் கல்வியின் அடிப்படையிலே நமக்கு கொடுத்தாலொழிய நாமளும் அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. சில பேர் தூக்கம் வரனாக்கா மாத்திரையை ஏதோ வாங்கி தூக்க மாத்திரை தூக்கி போட்டுன்னு படுத்துக்கிறாங்க. ஏன் அப்படி பண்றீங்க? அதுவும் போதுங்க. அது அப்படி பண்ணீங்கன்னாக்கா கர்த்தர் உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில செயல்பட மாட்டார். போதையை எடுத்துக்க கொள்ளக்கூடாது, எந்த விதத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மெடிக்கேஷனா இருந்தாலும் நம்முடைய உடல் நன்மைக்கு வைத்தியர்கள் சொன்னால் ஒழிய வேற எந்த முகாதத்திலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த பிரச்சனை இருந்தாலும் தேவாவினவர் உங்களை ஆண்டு கொண்டு அந்த பிரச்சனை வழியாக போவதற்கு இடம் கொடுத்து அந்த பிரச்சனை வழியாடியே போயிட்டே இருக்கணும். அந்த பிரச்சனையை நான் ஓவர் கம் பண்ண அதை நான் மறக்கணும் என்று சொல்லி எந்த விதமான போதை கடுத்த மாத்திரைகள் முதற்கொண்டு சிரஞ்சு முதற்கொண்டு தொடக்கூடாது. அங்க கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். பட் பிசாசுக்கள் கிரியை செய்ய வாய்ப்பு உண்டு. அப்போ ஒரு கண்காணி குடிச்ச நிலையிலே மனைவியும் பிள்ளைகளையும் அடிப்பார் என்றால் ஒரு கண்காணி குடிக்காத நிலையில தன் மனைவி கிட்ட எப்படி இருக்க வேண்டும்? வசனம் 3, அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல், என்ன வார்த்தை? பொறுமை உள்ளவன் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்குது பாருங்க. அது யார்கிட்ட? பொறுமை. அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனும். சண்டை பண்ணாதன்ற வார்த்தை பீஸ் என்று உங்களுக்கு இங்கிலீஷ்ல வர நினைக்கிறேன், ரைட்? சண்டை பண்ணாதவனும் அடிக்காதன்ற வார்த்தை வந்திருக்கு தானே வசனம் 2ல. அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும், அந்த வார்த்தைக்கு விரோதமாக கீழே என்னது? சண்டை பண்ணாதவனும். ரெண்டுமே வருது பாருங்க. அந்த சண்டை பண்ணாதன்ற வார்த்தை அப்புறமா சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பொறுமை உள்ளவனும். எபாய்கேஸ், அந்த எபாய்கேஸுக்கும் எபிஸ்கோபேஸ் என்ற வார்த்தை மேல் சொல்ல பாருங்க. எபி ரெண்டுமே வருது. ஆல்மோஸ்ட் அந்த எபின்ற வார்த்தைக்கு சேம் மீனிங் தான். அவங்க சொல்லப்படுற பொறுமை உள்ளவனும் என்ற வார்த்தைக்கு அர்த்தம்
ஒருவேளை விசுவாசிகள் குடிகாரா இருந்தாலும், விசுவாசிகள் அடிக்கிறவர்களா இருந்தாலும், அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கண்காணியானவன் குடிபோதை இல்லாதவராய், அந்த குடிகாரனுக்கு முன்பதாக அவருக்கு மேல அந்த குடிகாரன் பார்த்து தன்னை சீர்திருத்திக் கொள்ற நிலையில ஒரு நல்ல பிக்சராக, ஒரு படமாக காண்பிக்க வேண்டும். அந்த பொறுமை உள்ளவன்ற வார்த்தைக்கு அர்த்தம். எபேகேசன் பண்ண வார்த்தைக்கு அர்த்தம், அவருக்கு முன்பதாக உயர்ந்த இடத்துல நில்லி, குடிக்காத நான் எப்படி இருக்கிறேன் பாரு, குடிக்காத நான் என் மனைவி அடிக்கிறேனா, குடிக்காத நான் என் பசங்களை அடிக்கிறேனா, குடிச்சு நான் எங்கன்னா விழுந்து பணத்தை வீண்படுத்துறேனா, என் சரீரத்தில் குடி நிமித்தமாய் அடிகள் உண்டாயிருக்கிறதா என்று அந்த பழக்கத்தில் இருக்கிற விசுவாசிகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு காண்பிக்க வேண்டும். பொறுமை உள்ளன்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். இந்த ஒரு சீன் ஃபர்ஸ்ட் மனைவிக்கு காட்டணும். யாரு? கண்காணியானவன். சபைக்கு காட்டுறாரு இல்லையோ, மனைவிக்கு காட்டணும். எந்த சூழ்நிலையிலையும், எந்த ஒரு உபத்திரவமோ, எந்த விதமான ஒரு மன அழுத்தம் எனக்கு உண்டானாலும் மதுபானம் எடுக்க மாட்டேன். அந்த சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்று நான் உனக்கு உதாரணமா நிற்பேனே தவிர, மதுபானத்தை எடுத்து அந்த சூழ்நிலையிலிருந்து வழி விலகி போக எனக்கு இஷ்டமில்லை. அது கர்த்தர் விரும்புவது கிடையாது. எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், என்ன, பிராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன். அதனால நான் நிற்பேன். சோதனை கட்டத்தில் நான் எப்படி இருக்குன்றது நீ பாரு. விட்டு ஓட மாட்டேன். எனக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் நீ தான் குற்றம் சாட்ட மாட்டேன். நீ வந்ததுனால தான் என் குடும்பமே, என் வாழ்க்கை எப்படியாச்சும் நான் சொல்ல மாட்டேன். பொதுவாக நம்மளாம் சொல்கிறோம், ஜென்ஸ் திருமணமானவர்களே சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு? நீங்கள் நோ. திருமணம் ஆய்ந்தனாலும் உன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்றது அது ரொம்ப தப்பான எண்ணம். அது அநேகருக்குள்ள அது வருது. அது எதுக்கு தான் இந்த விஷயத்தில் நான் ஈடுபட்டேன், இது தேவைதானா எனக்குன்ற மாதிரி சில பேர் எண்ணிக்கொள்கிறார். அப்படி எண்ணக்கூடாது. அங்கே தான் அவன் கண்காணி கொஞ்சம் நில்லி, உபத்திரம் வந்தாலும், வறுமை வந்தாலும், வியாதி வந்தாலும் மனைவியை குற்றம் சாட்டாமல், பிள்ளைகளை சபிக்காமல், பிள்ளைகளை வெறுக்காமல் அந்த உபத்திரத்தில் அப்படி நிற்கும். பொறுமையுடன்ற வார்த்தைக்கு அர்த்தம், என்னை பார்த்து கற்றுக்கணும், நான் விட்டு போக மாட்டேன். உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த உபத்தில் நான் அப்படி நிற்கிறேன் அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு கணவன், கண்காணியானவன் மனைவிக்கு ஃபர்ஸ்ட் அது காட்டணும். இது மனைவிக்கு புருஷன் காண்பிக்க வேண்டிய ஒரு நல்ல வேலை, நல்ல விஷயம். எந்த உபத்திரம் வந்தாலும் அவர் எப்போதும் கோபத்துடன் இடத்துல ஈடுபட்டதே கிடையாது. பாவம் தவிர, பாவம் வரும் பொழுது அவருக்கு கோபம் வருமே தவிர, மற்ற பிரச்சனைகள், சோதனைகள், குறைகள், பலவீனங்கள், வியாதிகள் வந்து அவர் தன்னை வெறுக்கவோ என்னை வெறுக்கவோ, அந்த ஒரு அனாயன்ஸ், அந்த ஒரு கசப்பு தன்மையில வந்து என்னை வெறுத்ததே கிடையாது என்று சொல்ல வேண்டும். சில பேருக்கு ரொம்ப வாழ்க்கை கசப்பாயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த விஷயத்தையும் மனைவி மேல போட்டுருது, இல்லை பசங்க மேல போட்டுருது. ரெண்டுத்துக்கும் முக்கியமா காரணமே புருஷனா தான் இருக்கணுங்க. ஆனா அவங்க மேல தான் குற்றம் சாட்டுறது. அப்படி பண்ணக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் உதவி செய்ய. நாம நிக்கணும். எந்த பக்கமும் திரும்பாம நீங்க உதவி செய்யுங்க, என்னை நடத்துங்கன்ட்டு அவர் கேட்கணும். தேவ ஆவியானவர் வெறும் சபையில கர்த்தராகிய பிதாவை தொழுது கொள்வதற்கு மாத்திரம் உதவி செய்கிறவர் இல்லை. தேவ ஆவியானவர் நீங்க வேலை செய்யும் பொழுதும், உங்க மனைவிமார்களையும் புருஷனை நடத்தும் பொழுதும் தேவ ஆவியானவர் அந்த இடத்துல ரொம்ப அருமையா ஈடுபாடு விரும்புகிறார். நீங்க விடணும் அதுக்கு இடம். ஏவாளை பத்தி பேசும்போது சொல்லியிருக்கிறேன், தேவ ஆவியானவர் பெண்ணை உருவாக்குற விஷயத்துல எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கிறார். பெண்களை பற்றி ரொம்ப அழகாக, அருமையாக, பரிபூர்ணமாக, சம்பூர்ணமாக அறிந்தவர் பரிசுத்தமுள்ள ஆவியானவர். அவருடைய உதவி இல்லாமல் நீங்க உங்க மனைவிமார் நடத்த வாய்ப்பில்லை. அதனால தான் மதுபான பக்கம் போயிடக்கூடாது. மனைவி சரியில்லை, பசங்க சரியில்லை காரணத்தை சொல்லி மதுபானத்திற்கும் வேற எந்த விதமான திசையில திரும்பிடக்கூடாது. ஒரு ஊழியக்காரனாகட்டும், முக்கியமா விசுவாசி ஆகட்டும். யூ ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ பொறுமை உள்ளவன் என்பதன வார்த்தைக்கு அர்த்தமே வந்து பிரச்சனை நடுவில் அப்படியே நீக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம் மதுபானத்திற்கு, அடிக்கிறதுக்கு, போதைப் பொருள்களை எடுத்துக்கொள்வதற்கு, பிரச்சனையின் அழுத்தத்திலே போயிடக்கூடாது. ஸ்டாண்ட் ஃபர்ம். ஜஸ்ட் நிக்கணும். ரெண்டாவது நல்ல காரியம் என்ன? தமிழ்ல, அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல்
பொறுமை உள்ளவனும், அடுத்த வார்த்தை என்ன? சண்டை பண்ணாதவனும். அங்க சண்டை பண்ணாதுன்ற வார்த்தை தமிழ்ல ரொம்ப எக்ஸாக்டா போட்டிருக்கிறாங்க. கன்னடாவில் வசனம் 3 வாசி. அவனு குடிது ஜகளவாடுபவனு, தமிழ் அழகா வந்துச்சு பாருங்க. ஒடைதாடுபவனும், ஜகளவாடுபவனும் ஒடைதாடுபவனும். ரொம்ப அருமையான கன்னடா வார்த்தையை ரொம்ப அப்படியே போட்டிருக்கிறாங்க. தமிழ்ல ரொம்ப அழகா வந்திருக்கிறது. எக்ஸாக்ட் மீனிங் குவாரல்சம். அங்க சொல்ல போற குவாரல்சம் வந்து அடி வேற, அது வந்து மேல பார்த்து அடிக்கிறவனும். மகாஸ் மகாஸ் மகாஸ்ன்ற வார்த்தைக்கு வந்து யுத்தம். ஆன்றது வந்து ஆப்போசிட் வேர்டு, அது ஆல்பா, கிரீக் ஆல்பாபெட். அங்க சொல்லப்படுற மகாஸ் என்பதான கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் வந்து வெர்பல் ஃபைட், வார்த்தையில சண்டை போடுறது. இங்க சொல்ல போற வார்த்தைக்கு அந்த மகாஸ்ன்னு எடுத்துக்கீங்கன்னாக்கா வாயில சண்டை போடுறது. மகாஸ்ன்ற வார்த்தைக்கு சண்டை போடாத, எதுல? முக்கியமா வாயில. அடி கூட வாங்கலாம், சில பேருடைய பேச்சு வார்த்தைகளை வாங்க முடியாது. ஜென்ஸ் ஓரளவுக்கு ஓகே, அவங்க பேசுறதும் கம்மி, அடிக்கிறதும் கம்மி. ஆனா லேடிஸ் வந்து ரெண்டுத்தையும் ஜாஸ்தி. மகாஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து டோன்ட் ஹேவ் a verbal fight. தாறுமாறா வார்த்தைகளை போட்டு 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 கொட்டிடாதன்றாரு. யார்கிட்ட? ஒன் உமன் given by the Lord. ஒரே ஒரு ஸ்திரீ கொடுக்கப்பட்டது பாருங்க தேவனால், கர்த்தரால். அந்த ஸ்திரீயின் இடத்திலே வாயில சண்டை போடுறத வந்து கணவர்மார்கள் முக்கியமா நிறுத்த வேண்டும். கிளற வாய் இருந்தாலும் அவங்களுடைய வாய் என்னவா இருந்தாலும் அதை நீங்க சரி செய்ய முடியும். உங்க வாய் சரியா இருந்தா, அவங்க கிளறுனாக்க உங்க வாய் ஏன் கிளறுது? கிளறக்கூடாது. அது ஏன் கிளறுது உங்க வாய்? அவங்க சொன்ன மாத்தம் நான் வாய் நடுக்குமா? அப்போ உங்க மனைவி தான் உங்களை ரூல் பண்றாங்களா? சத்தியமுள்ள ஆவியினர் இல்லையா? சர்ச்சில் எனக்கு அப்படி தெரியுது, வீட்டுக்கு போனா அப்படி தெரியல. தெரியணும். ஸோ வெர்பல் ஃபைட் ஆண்களுக்கு, முக்கியமா ஊழியக்காரனுக்கு தகுதியானது கிடையாது. சைலண்டா இருக்கணும். தாறுமாறா பேசுகிறவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்றபடி கர்த்தர் பலன் கொடுப்பார் அவர்களுக்கு. இயேசுநாதர் ரொம்ப அருமையா இயேசுநாதர் பத்தி 1 பேதுரு 2 சொல்ற வார்த்தை, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. இயேசுநாதரை கல்வாசியில் அடிக்கும் பொழுது அவரை எவ்வளவு திட்டினாங்க, பரிகாசம் பண்ணாங்க, வாய்க்கு வந்த மாதிரி பேசினார்கள், ரொம்ப தகாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார்கள் இயேசுநாதரை பற்றி. ஆனால் இயேசுநாதர் ஒரு வார்த்தையும் பேசாமல் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார். ரொம்ப அருமையான நல்ல மாதிரியை கர்த்தர் யாரும் கிடையாது. அதனால வந்து வீட்டில் சண்டை போடுறாங்கனாக்கா நீங்க சும்மா இருந்துடணும். அதுக்காக போய் குஷ்டு போய் பத்துறக்கூடாது. சில பேர் அப்படி நான் பேசுறதே இல்லைங்க, அதனால தான் கொஞ்சம் போட்டு போய் பத்துறது. நான் சண்டை போட எனக்கு இஷ்டம் இல்லை, ரொம்ப தொந்தரவு கொடுக்குதா, போய் நான் கொஞ்சம் போய் குஷ்டு போய் வீட்டில் பத்துறேன். அப்படி பண்ணக்கூடாது. அவங்களுடைய நாவை அடக்குவதற்கு அவங்க 1000 வார்த்தை தகாதது பேசினாலும் கண்காணியானவன் அல்லது புருஷன் வாயிலிருந்து வருகிற தேவாவினால் அருளப்படுகிற ஒரு வார்த்தை போதும் அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய மனம் எல்லாவற்றையும் சாந்தப்படுத்துவது. ஊழியக்கார் என்னுடைய மனைவியுடைய ஆக்சுவலாக அவங்களுக்கு ரொம்ப குறைவான வருமானம் வர்றதுனால, அதனாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல கொஞ்சம் விஷயங்கள் எப்பவுமே வரும். ஏன்னா சம்பாதி இல்லை, ஒன்றும் இல்லை, என்னையே வேலைக்கு போவாதுன்ற வருமானம் எப்படி ரெண்டு பண்ணுறது இப்போ பெறாத்தினே இருப்பாங்களாம். அவர் ஒன்றுமே பேச மாட்டாராம், மௌனமாக இருப்பாராம். கடைசியில் ஒரு டைலாக் ஆச்சுறாங்க. அந்த டைலாக்ல அந்த அம்மா ரொம்ப ஊசியாகிறாங்க. என்ன அது? என்ன பேசியிருந்தாலும் அவர் நல்லா பேச விட்டு இந்த ஊழியக்கார் கடைசியில், டோன்ட் யூ நோ தட் ஐ லவ் யூ பெட்டர் than anything. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை உமக்கு. அந்த ஒரு வார்த்தை அவர் கடைசி வரைக்கும் சொல்லுவார். என்ன பேசினாலும் உனக்கு தெரியாதா, என்கிட்ட இருக்கிறது எல்லாவற்றிலையும் கர்த்தருக்குள்ள நான் உன்னதான் அதிகமாக நேசிக்கிறேன்றது. love you. Beautiful word. அருமையான பதம் அது. அது வேதாம கல்லூரியில வந்து திருமணமாக போகிற தம்பதிமார்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள்.
நீ எப்போதும் எவ்ரிடே உங்கள் ஒய்ஃபை பார்த்து நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? ஐ லவ் யூ. அது நீ மனைவியை பார்த்து எப்போதும் சொல்லணும். அது ஒரு யாரை கற்றுக் கொடுத்த ஒரு பழக்கமாக வரக்கூடாது. சத்தியமுள்ள ஆவினருக்குள்ளாக வர வேண்டிய ஒரு காரியம். வீட்டில் ரொம்ப ஓசிபோரஸ், ரொம்ப வாயை கட்டுப்படுத்தாமல் தொணன்னு பேசுகிற மனைவிமாரில் இருந்தால் அவங்கள அடுக்குவதற்கு நீங்கள் கையில் ஓங்கி அச்சிடக்கூடாது. ஏன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. அடிக்காத ஊழியக்காரன் அடிக்கவே கூடாது. ஆனால் உங்கள் நாவில் ஔஷதமுள்ள பரிசுத்தமுள்ள ஆவியினுடைய ஒரு வார்த்தை போதும் அவங்களுடைய ஒட்டுமொத்த குழப்பமுள்ள வார்த்தைகள் எல்லாத்தையும் சரி கட்டுவது. கண்காணியானவன் குடிப்பழக்கத்தில் ஈடுபட்டால் பரிசுத்தமுள்ள ஆவியினர் இருக்க வாய்ப்பில்லை. ஒரு கண்காணியானவன் குடிப்பழக்கத்தில் ஈடுபட்டால் அவனுடைய அடுத்த விஷயமே சண்டை தான். அடிக்க ஆரம்பிப்பான். யார? மனைவியை, முக்கியமாக அடுத்து பிள்ளைகளை. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி, மாறாக கண்காணியானவன் எந்த உபத்திரவத்திலும் மதுபானமோ மற்ற பழக்க வழக்கங்களுக்கு போவதற்கு முந்தி அந்த இடத்துல நான் போகாமல் இருந்து காட்டுவேன் என்று காண்பிக்க வேண்டும். தட் இஸ் ஜென்டில். பொறுமை உள்ளவன் என்ற வார்த்தை வசனம் 3 சொல்லப்படுது. அப்படி இருப்பது மாத்திரமல்ல, சண்டை பண்ணாதனும் வாயை கட்டுப்படுத்தி உன்னை வாய்க்கு வந்த மாதிரி பேசத்தக்கதாக வீட்டில் இருக்கிறவங்க ஊக்குவித்தால் அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நீங்கள் கேட்க வேண்டியது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அதை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார். தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும்போது சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் உங்களை ஜெபாலயத்திலும் சினகாக அல்லது சானிட்டரின் சங்கத்தாருக்கு முன்பதாக கொண்டு போய் விடும் பொழுது அங்கே போய் என்ன பேசணும் ஏது பேசணும் என்று நீங்கள் கவலைப்படக்கூடாது. அந்த நேரத்தில் என்ன பேசணுன்றது யார் நமக்கு வார்த்தை தர்றது? பரிசுத்தமுள்ள சங்கத்தில் மாத்திரம் இல்லைங்க, உங்கள் குடும்பத்திலையும் தான். அவர் கேட்டிங்கன்னா அவர் தருவார். நம்ம கேட்குறதே இல்லையே. நாம் என்னன்னாக்கா அவர் சர்ச்சுக்கு தான் அவர் யூஸ் ஆவார், வீட்டுக்கு அவர் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாம் நம்முடைய சுய ஞானத்தில் ஈடுபடுறதுனால இருக்கிற பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்சு அது சாம்பல் ஆகிற வரைக்கும் அமையாது. அது நெருப்பு. ஆவியன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கிடந்து வர ஒரு வார்த்தை போதும் ஒட்டுமொத்த உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைகளையும் சாந்தப்படுத்துவதற்கு. பசங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தான் தேவை. இல்லைனா பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் உங்கள் கண்ட்ரோலுக்கு வர மாட்டாங்க. அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். பேசலாமா, என்ன பேசணும் உங்கள்கிட்ட அப்படின்னு. அவர் ஒண்டி தான் சமாதானத்திலும் தெய்வ பயத்திலும் உலகத்தாருக்கு கிறிஸ்துவுக்கு அடுத்த சாட்சியை வாழ்வதற்கான ஒரு காட்சி பொருளாக நம்ம எடுத்து காண்பிக்க முடியும். ஆகையால் சத்தியமுள்ள ஆவியானவருக்கு தடையா இருக்கிற எந்த போதை பொருளுக்கும் போதை எடுத்துக்கொள்ளுகிற பழக்க வழக்கத்திற்கு நாம் ரொம்ப நம்மை தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்மை உள்படுத்தக்கூடாது. அது ரொம்ப கெட்ட பாவமான காரியம். அப்படி ஈடுபட்டவர்களுக்கு விடுதலை உண்டாக்க வேண்டும் என்றால் அது பரிசுத்தமுள்ள ஆவியினால் தான் உண்டாகும். in the desert.